ஹாய் வியூவர்ஸ், வெரி வார்ம் வெல்கம் டு கோடிங் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு ஸ்டூடெண்ட் மார்க் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் பைதான் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அதாவது வந்துட்டு இப்போது இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். அதில் வந்துட்டு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர், ஆவரேஜ் மார்க் எவ்வளோ, தென் யாருக்கு ஹையஸ்ட் மார்க்கு, லோவஸ்ட் மார்க்ஸுக்கு யார், பாஸாக ஃபெயிலாக, இதெல்லாமே பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்டூடெண்ட் மார்க் அனாலிசிஸ். இந்த வீடியோவில் வந்துட்டு அந்த ப்ரோக்ராமை ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்டே டியூன், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நீங்கள் கோட் பண்ண இதை வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கோட் பண்ணலாம். பட் நான் டைப் பண்ணல அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. டிஸ்கிரிப்ஷனில் இந்த கோடுக்கான, இந்த வீடியோவில் இருக்கிற கோடுக்கான கித்தப் லிங்க் இருக்குது, என்னோட கித்தப் அக்கௌண்ட்டோட லிங்க்கு. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு கோடை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ மார்க்குன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ எதுக்காக மார்க் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே மார்க் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்படின்றப்போ மார்க் ஒரு லிஸ்ட்டை ஸ்டோர் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த லிஸ்ட்டு. ஸோ அதில் ஸ்டோர் ஆக போகிற மார்க்கு, அதனால தான் வந்துட்டு மார்க்குன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு 78 85 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 90 கொடுக்கலாம். அடுத்து 86, தென் 886 கொடுத்துட்டேன். 86, தென் 89 கொடுப்போம். ரேண்டமாக எதனாலும் கொடுத்துக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். மார்க் வந்துட்டு இப்போ 67 கொடுக்குறேன். அடுத்து 45 கொடுக்குறேன். அடுத்து 34 கொடுக்குறேன். அடுத்து 97 கொடுக்குறேன். அடுத்து 47 கொடுக்குறேன். ஓகே, அடுத்து ஓகே 72 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு 56 கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் போதும். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு லிஸ்ட்டில் மார்க்கை வந்துட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம். இதெல்லாமே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கு. ஸோ இதை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மார்க்ஸ் அப்படின்ற இந்த லிஸ்ட்டை, அதாவது ஸ்டூடெண்ட் மார்க் வந்து நமக்கு தெரியணும் இல்லையா அவுட்புட்டில், அதுக்காக என்ன பண்ணுறோம், இந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த லிஸ்ட்டை எப்படி பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் மார்க் அப்படின்னு போட்டே வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் மார்க்குன்னு போட்டே பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகே, ஷியோர். ஸோ எதுக்காகனா, அவுட்புட்டில் ஸ்டூடெண்ட் மார்க்கோட லிஸ்ட்டு நம்ம பார்க்கணும், அதுக்காக தான் வந்து இதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து வந்துட்டு ஒரு சின்ன லாஜிக் என்ன அப்படின்னா, நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது தெரியணும். இப்போது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த லிஸ்ட்டில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கும், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்களோட எடுத்த மார்க் எவ்வளோ அதுதான் ஸ்டோர் ஆகிருக்கும் இல்லையா. அப்போது ஒரு மார்க் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க், ஒரு இண்டிவிஜுவல் மார்க். அப்போது ஒரு மார்க் அப்படின்றது என்னென்னா, அந்த ஸ்டூடெண்ட்டுக்குரியது. அப்படின்றப்போ நம்ம எத்தனை மார்க்கெல்லாம் இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் மார்க்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் தெரிஞ்சிடும் இல்லையா. இப்போ 10 மார்க் வந்து லிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா, நம்ம வந்துட்டு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, 10 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்துட்டு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்ண போகிறோம். எதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னா, டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்காக தான். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துட்டு பைத்தானில் லென்த் ஆஃப் அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்குது. அது எதுக்காக அப்படின்னா, ஒரு லிஸ்ட்டும் சரி, ஒரு ஸ்ட்ரிங்கும் சரி, அதில் எத்தனை கேரக்டர்ஸ் இல்லை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ அதனால தான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை யூஸ் பண்ணி லிஸ்ட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, அது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈக்குவல். அதனால தான். ஓகேவா? ஸோ அதாவது இப்போ 10 மார்க் இருக்குது அப்படின்னா 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ லென்த் ஆஃப் த மார்க் எவ்வளோ, 10. அதாவது 10 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அதுதான் வந்து லாஜிக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்சிருச்சு. இப்போது ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் மார்க் எடுக்க போகிறோம். அதாவது ஆவரேஜ்னா ஒன்றும் இல்லை, எல்லாத்தோட மார்க்ஸையும் ஆட் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸால் டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்துட்டு ஆவரேஜ் மார்க் கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு மார்க் அனலைஸ் பண்ணுற ஒரு இடம் இந்த ஃபுல் ப்ரோக்ராம் இருக்க போகுது. ஓகே, ஸோ பைத்தானில் சம் அப்படின்ற ஒரு கீவேர்ட் இருக்குது. அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸை சம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், டிவிஷன் கொடுக்கணும் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா, டோட்டல் நம்பரால் டிவைட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான். இங்கே பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸாக டிவைட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு ஆவரேஜ் கிடச்சிச்சு. இதை பிரிண்ட் பண்ணலாம், ஆனால் கடைசியாக பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, ஏன் அப்படின்னா, இப்போ ஹையஸ்ட் மார்க் எவ்வளோ, லோவஸ்ட் மார்க் எவ்வளோ, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிவிட்டு கடைசியாக பிரிண்ட் பண்ணுவோம். அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஹையஸ்ட் மார்க்கை வந்துட்டு பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஹையஸ்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுக்குறேன்னா, பைத்தானில் மேக்ஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்குது. இந்த மேக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது வந்து லிஸ்ட்டில் இருக்கிற மேக்ஸிமம் நம்பர் என்ன அப்படின்றது கொடுக்கும். நம்மளோட லிஸ்ட்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்ஸ் அப்படின்ற லிஸ்ட்டு தான். இதில் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஹையஸ்ட் மார்க் எதுன்றது கொடுத்துரும். ஸோ நமக்கு தேவையானது அதுதான், அதை வந்துட்டு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ லோவஸ்ட் மார்க் யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும்.
ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா லோவஸ்ட்னு கொடுத்துட்டு மினிமம் அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்குது, அதை யூஸ் பண்ணி இந்த லிஸ்ட்டை கொடுத்தேன் அப்படின்னா மினிமமான மார்க் யார் எடுத்திருக்காங்க, அதாவது மினிமம் மார்க் எவ்வளோ அப்படின்றது கிடச்சிடும். ஸோ ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு 34 தான் மினிமம் நினைக்கிறேன். யா ஓகே, அதான் ஆன்சர் வரும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போது டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்க, மார்க் எவ்வளோ, எல்லாத்தையும். ஓகே, இங்கே வந்துட்டு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. இந்த ஸ்ட்ரிங்கெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. ஸோ எதுக்காக அப்படின்னா நான் என்ன பிரிண்ட் பண்ண எனக்கு தெரியணும் இல்லையா, ஸோ அதுக்காக வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா கொடுத்துக்கிறேன். பட் இப்படி கொடுக்க ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து தெரியும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றது. ஓகேவா, ஸோ அதுக்காக தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஆவரேஜை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, அதாவது ஆவரேஜ் மார்க் எவ்வளோ அப்படின்றது. ஓகே, இது வந்துட்டு ஸோ இதை பண்ணுறேன், ஆவரேஜ் அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அடுத்து என்னென்னா ஹையஸ்ட் மார்க்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்திருக்கு, அங்கே பார்த்தீங்கன்னா 6 பதில் T கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு ஹையஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன லோவஸ்ட் மார்க். ஓகே, இங்கே மறுபடியும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, ஸோ லோவஸ்ட் அப்படின்னு நம்ம ஷோ பண்ணோம் இல்லையா, அதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் ஒரு கண்டிஷன் செக் பண்ண வேண்டியிருக்கு. என்னன்னா பாஸ் எத்தனை பேர், சாரி ஐயோ சாரி சொல்லிட்டுருக்கேன், சாரி, அதுக்கும் சாரி. ஓகே ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ ஃபார் லூப் போகலாம். ஒன்றும் இல்லை, பாஸ் ஆன மார்க்கு ஃபெயிலான மார்க்கு எது செக் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ அதுக்காக ஒரு ஹெட்டிங் ஒன்று கொடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு ஹெட்டிங்கில் இப்போ வந்துட்டு எடுத்தோடனே ஹெட்டிங் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா இந்த ஸ்லாஷ்னு கொடுத்துப்போம். எதுக்காகனா நெக்ஸ்ட் லைன் மூவ் பண்ணி தான் வந்து நம்மளோட இதை பிரிண்ட் பண்ணணும், இந்த ஹெட்டிங்கை, அதுக்காக கொடுக்குறோம். ஓகே, பாஸ் ஆர் ஃபெயில் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதுதான் நம்மளோட ஹெட்டிங்கு. இதில் கொடுத்துட்டு ஃபார் லூப் வந்து போகிறேன். ஓகே, ஃபார் லூப் என்ன இருக்குது இதுனா லிஸ்ட்லேருந்து மார்க்கை, சாரி இங்கே போயிடுச்சு பாருங்கள். சரி, இருக்கையிலே வந்துட்டு மேலே தப்புது. ஓகே, ஸோ ஃபார் மார்க்கு ஓகே, ஃபார் மார்க்கின் என்னென்னா மார்க்ஸ் அப்படின்ற லிஸ்ட்டு, இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருந்தால் மார்க் எடுக்க போகிறோம். ஓகே, லிஸ்ட்டுக்குள்ளே என்ன ஸ்டோர் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் தான் ஸ்டோர் இருக்கு இல்லையா, ஸோ அதான் வந்துட்டு எடுக்க போகிறோம். அடுத்து வந்துட்டு இப்போது இஃப் கண்டிஷன் செக் பண்ணணும். அதாவது என்னோட கண்டிஷன் என்ன அப்படின்னா மார்க் வந்துட்டு 50க்கு ஈக்குவலாகவோ அதோட அதிகமாக இருந்தால் பாஸ், இல்லைனா ஃபெயில். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், மார்க் அப்படின்றது கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 50 அப்படின்றத செக் பண்ணுறேன். ஸோ இருந்தால் அப்படின்னா பாஸ் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா, ஸோ மார்க்கு கமா என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு பிரிண்ட் பண்ணிடுறேன், அவ்வளோதான். ஸோ பாஸ் அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக வந்து இன்னொரு கண்டிஷன் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, டேரெக்டாக எல்ஸ் கொடுத்துடலாம். ஏன் அப்படின்னா ஒன்று பாஸாக இருக்கணும், இல்லை ஃபெயிலாக இருக்கணும், இதை தவிர வேறு கண்டிஷன் இல்லை. ஸோ அதனால் டேரெக்டாக வந்து மார்க் கொடுத்துட்டு ஃபெயில் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே, இங்கே மார்க்கு கமா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபெயில் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ நம்மளோட ஃபுல் ப்ரோக்ராம் முடிஞ்சது. ஸோ இதான் வந்து நம்மளோட ப்ரோக்ராம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ஸோ ரன் பண்ணிட்டேன். ரன் பண்ணேன் அப்படின்னா யார் யார் பாஸு, சாரி, ஸோ யார் பாஸ் ஆகிருக்காங்க, யாரெல்லாம் ஃபெயில் ஆகிருக்காங்கன்ற லிஸ்ட் வந்துருச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கு எத்தனை ஸ்டூடெண்ட், 12 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஆவரேஜ் மார்க் எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்துட்டு ஆவரேஜாக எடுத்த மார்க் எவ்வளோன்னா 70.5, அதுதான் வந்துட்டு மார்க் 70.5. ஹையஸ்ட் மார்க் யார் இருந்தால் 97ன்னு ஒருத்தர் மார்க் எடுத்துருக்காங்க, ஒருத்தர் மட்டும். ஓகே, அவங்க தான் ஹையஸ்ட் மார்க் டாப்பர். அது லோவஸ்ட் மார்க் ஒருத்தர் மட்டும் 34 மார்க் தான் எடுத்துருக்காங்க, ஸோ அவங்க தான் வந்துட்டு லோவஸ்ட் மார்க். ஓகேவா, அடுத்து வந்து பாஸ் ஆர் ஃபெயில், அதாவது எத்தனை பேர் பாஸ் எத்தனை பேர் ஃபெயில் அப்படின்றது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது பாஸாக வந்திருக்கு, 34லாம் ஃபெயில். ஓகே, 45 ஃபெயில் தான், 47 ஃபெயிலு. ஓகே, இதுதான் இந்த மாதிரி ஃபெயில் ஆகிருக்காங்க. ஸோ அடுத்து பாஸ் 90, 86, 89, 67 எல்லாமே பாஸ் தான். ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்டூடெண்ட் மார்க் அனாலிசிஸ் அப்படின்றது. ஸோ இந்த கோடோட கித்தப் லிங்க் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, சாரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னு ஆக்சஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்களே கூட இப்போ நான் டைப் பண்ண மாதிரி டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஷோர்.
ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பார்த்து முடிச்சுட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.